ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி உங்களுக்கு இருந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது தான். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்துக்கான 2வது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நாளைக்கு தான் நடக்க இருக்குது. காலையில் உங்களுக்கு ஆரம்பித்து மதியம் தான் முடிவடையுது. கிட்டத்தட்ட அது 5.5 மணி நேரம் வரைக்கும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நடக்கும். பொதுவாக சூரிய கிரகணம் நைட்டில் நடந்ததுன்னா நம்ம நாட்டில் தெரியாது. அதே மாதிரி சந்திர கிரகணம் பகலில் நடந்தது அப்படின்னா நம்ம நாட்டில் தெரியாது, நம்மளால பார்க்கவும் முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பகலில் நம்மளுக்கு நிலா தெரியாது, நைட்டு நம்மளுக்கு சூரியன் தெரியாது. அதே மாதிரி தான் இது பகலில் நடக்கிறதுனால இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தெரியவே தெரியாது. இலங்கை ஸ்ரீலங்காவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே தெரியாது. எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி எந்த நேரத்தில் முடிவடையுதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 6:53 தான் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 12:31 தான் முடிவடையுது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இது பீக்கில் இருக்கக்கூடிய நேரம், அதாவது உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது 9:30 9:45 இருக்குது. இந்த டைமில் வெளியில் போகலாமா, சாப்பிட்லாமா, தூங்கலாமா, நான் இன்றைக்கி தான் எனக்கு ஸ்கேனு, நான் போகலாமா, நான் 9th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வெளியில் போனால் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமா, தூங்கக்கூடாதா, சாப்பிடக்கூடாதா, காய்கறி வெட்டக்கூடாதா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கேட்டிருக்கீங்க. நார்மலாக நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்தான், இந்த வருஷம் நம்மளுக்கு சந்திர கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாது. குறிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டில் தெரியவே தெரியாது. அது ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கவங்களுக்கு சேம் இதே தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்படின்னா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க் பண்ணுங்கள், வெளியில் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது. காலையில் 6:53 ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் அதுக்கு முன்னாடியே சாப்பிடணுமான்னு கேட்குறீங்க, அப்படின்னா கிடையாது. ரெகுலராக நீங்கள் எந்த டைமுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபுட் எடுக்கிறப்ப டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. டைஜஷன் ஆகாமல் அந்த மாதிரியான உணவுகளை எடுக்க வேணாம். எஸ்பெஷலி ஆயில் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸு, இல்லை அதே மாதிரி நான்வெஜ், இது எல்லாத்தையும் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன் இதை கூட நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் இந்த கிரகண சமயங்களில் வெயிலோட தாக்கம் நார்மலாகவே அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இப்போ மழை காலம் வேறு. ஆனால் மழை காலத்துக்குமான அந்த மழை காலமே இல்லை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வெயில் காலம் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த வெயிலோட தாக்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த டைமில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதனால் தேவையில்லாத உடல் உபாதை அப்படிங்கிறது வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த கிரகண சமயங்களில் கத்தி, ஊசி, அருவாமனை, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள், இந்த மாதிரி விஷயங்கள். அதை கேட்ட உடனே நிறைய பேர் நான் காலையில் சமைக்கணும், காய்கறி கட் பண்ண முடியாதா, அப்போ நான் முன்னாடியே கட் பண்ணிடுமா, இல்லை 1 மணிக்கு மேலே தான் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக ரெகுலராக என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக தூங்கலாம். யாருக்கெல்லாம் இந்த கிரகண சமயத்தில் ஒரு வித பயம் இருக்கும் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. கிரகணத்தால் என் குழந்தைக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. குறிப்பாக சிவனை கூட நீங்கள் வேண்டிக்கலாம். ஓம் நமச்சிவாய சொல்லுங்கள், ஓம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம முருகனை கூட வேண்டிக்கோங்க, ஓம் சரவணபவ. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்கள் குல தெய்வத்திலேருந்து எல்லாருமே வேண்டிக்கோங்க. அந்த டைமில் அவங்களோட ஸ்லோகம் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்கேனருக்கு வெளியில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். நீங்கள் சூரியனை மட்டும் நீங்கள் வெறுங்கண்ணால் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதே மாதிரி வெளியில் போகிறப்போ ஒரு ஷாலோ துண்டோ நீங்கள் வயிற்றை மறைச்சிக்கிறது நல்லது. இது இப்படி தானே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல வரல. நார்மலாக இந்த ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நம்ம வேண்டாமே, ஒரு நாளில் அது பண்ணுறதுனால நம்ம எதுவும் குறைய போகிறது கிடையாது இல்லையா. ஏன்னா அதனால ஒரு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப அது வெறும் நம்பிக்கை தான், சயின்டிஃபிக் ரீசனாக எதுவும் உண்மை கிடையாது. இருந்தாலும் நம்ம அது பண்ணுறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. அதனால தான் சரி அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பயணங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தாராளமாக போகலாம். எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்கன்னா ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக எதுவுமே ஆகாது, ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியல. இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.